கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டு சோளிங்கர் போகிற ரோடு. இது வந்து அரக்கோணம் பிரிட்ஜு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் இப்போ தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரயில்வே ட்ராக் நின்று தான் போனோம். இப்போ தான் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க. குயிக்காக வந்து ரீச் ஆகிடலாம். ப்ளஸ் இந்த ரோடும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல சிங்கிள் ரோடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். கிட்டத்தட்ட 170 அடி ஃப்ரண்டேஜ், 170 ஃபீட் ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து சோளிங்கர் போகிற ரோடு. இது வந்து அரக்கோணம் டவுனுக்கு போகிற ரோடு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே அரக்கோணம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. சைடில் ஃபுல்லாக பைபாஸ் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு பைபாஸ் போகலாம், இந்த பக்கம் திருத்தணி எல்லாத்துக்குமே பைபாஸ் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இங்கே கல் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் ரோடு வந்துடும், ஹைவே ரோடு வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. 3 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. 170 அடி ஃப்ரண்டேஜ். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 135, 22,950 ஸ்கொயர் ஃபீட். 22,950 ஸ்கொயர் ஃபீட்டு. நிறைய வீடுகள் சுற்றி இருக்குது. நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா. இங்கே 4,000 to 5,000 வரைக்கும் லேண்டு காஸ்ட் போயிட்டுருக்கு. பட் இவங்க சொல்கிற காஸ்ட் வந்து நல்ல டீசெண்டான ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹைவே லேண்டு, கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும் ஹைவே மேலே இருக்கிறதால கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி, குடோன் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வந்து 3ஆவும் அவங்க பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 170 ஃபீட் ஃப்ரண்டேஜை 50 அடி 70 அடியாக பிரிச்சிருக்காங்க. 70க்கு 135, 50க்கு நம்ம பார்க்கறது போய் 70க்கு 135. கிட்டத்தட்ட 4 கிரவுண்டாக பிரிச்சிருக்காங்க. 4 கிரவுண்ட், 2.8 கிரவுண்ட், 2.8 கிரவுண்ட். டோட்டலாக 9 கிரவுண்டு வரும். அது டோட்டலாக 9 கிரவுண்டு. பாருங்கள், பஸ்ஸு ரூட் எல்லாமே எல்லா கம்பெனி பஸ்ஸும் இங்கேருந்தே போகும். சென்னையில் நிறைய கம்பெனி பஸ் இங்கே தான். சோளிங்கர் வரைக்குமே பஸ் போகுது. அசோக் லேலண்ட் பஸ் பாருங்கள். அப்புறம் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக் பஸ் போகுது. எல்லாமே நிறைய இந்த டைமுக்கு நிறைய கம்பெனி பஸ் போயிட்டுருக்கு. இங்கேயும் நிசானோட ஒரு யார்டு வச்சுருக்காங்க. வெளியில் கண்டெய்னர் யார்டு இருக்குங்க, கண்டெய்னர் ஸ்டோரேஜுக்கு. பின்னாடி நிசானோட வேர்ஹவுஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க போல். நம்ம நிறைய வேர்ஹவுஸும் சுற்றி இருக்குது. சரௌண்டிங் ஃபுல்லாக வேர்ஹவுஸஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பேங்க்கு, கல்யாண மண்டபம் எல்லாமே போடுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுவும் இல்லாமல் இந்த ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதாவது கார் ஷோரூம் வைக்கிறீங்க, பைக் ஷோரூம் வைக்கிறீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரே டீலர் நான் காரும் பைக்கும் ஷோரூம் வச்சுருக்கேன்னா ஷோரூம்லாம் போடுறது சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. கார் ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல போடலாம். அதுக்கெல்லாம் இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. மேரேஜ் ஹால் கட்டலாம், ஷோரூம் போடலாம், பைக் ஷோரூமு, கார் ஷோரூம், சர்வீஸ் ஏரியாவுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ், 170 அடி ஃப்ரண்டேஜ், 130 அடி லென்த்து. தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சர்வீஸுக்கெலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4,000 கோட் பண்ணுறாங்க. 4,000. அப்போ ஒரு கிரவுண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 96 lakhs. நியர்லி 9 கிரவுண்ட் இருக்குது. 9 கிரவுண்ட் இருக்குது. 96 lakhs ஒரு கிரவுண்டு. 9.5 கிரவுண்ட் இருக்குது டோட்டலாக. 9 கிரவுண்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் 4,000 வாங்கி வைக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 8,000 மாறும். ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8,000 10,000 போயிடும். அன்றைக்கி வந்து உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து போட்ட காஸ்ட் நீங்கள் எடுத்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இடம் பார்த்துட்டீங்கன்னாலும் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஷோரூமுக்கு நீங்கள் ரெண்ட்டும் கொடுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.